உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்று நம்மளுடைய மருத்துவ ஆலோசனையில் உலகத்தில் இன்று அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஜீன் தெரப்பி, மரபியல் அணு, மரபியல் ஏணி என்று தமிழிலே கூறுவார்கள். இறைவன் மனிதனை படைக்கின்ற பொழுது 2 வகையான அணுக்களில் இருந்து படைக்கின்றான். ஒன்று ஃப்ரம் ஹிஸ் மதர் 23 chromosomes and his father side 23, totally 46. 46 வகையான அந்த மரபியல் அணுக்கள் மூலமாக, குரோமோசோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அணுக்கள் மூலியமாக அவர்கள் முன்னோர்களுடைய குணாதிசயங்களை பற்றி மட்டுமல்ல, அனைத்தையுமே பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு செல் அமைப்பிலும் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், அதிலே இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், அதிலே இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஜீன், இது அனைவருமே உலகம் அறிந்தது. ஆனால் அந்த ஜீனை பயன்படுத்தி ஏன் இப்படி ஒரு தெரப்பி வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, கூடிய மட்டிற்கும் பல ஆண்டுகளாக அரிய நோய்களுக்கு, பிறவி நோய்களுக்கு மருத்துவம் இல்லை என்ற ஒரு முடிவு இருந்தது. அதை விஞ்ஞான ரீதியாக செய்த ஆராய்ச்சியின் மூலமாக ஜீன் தெரப்பி என்ற அந்த ஒரு மருத்துவ முறை மூலம் ஜோலோசென்ஸ்மா ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரபி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான மருத்துவ முறை இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு எண்ணற்ற நோய்களுக்கு அது ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா என்ற ஒரு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்த பின்பு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, மருத்துவர்கள் மத்தியிலும் ஜீன் தெரப்பியை பயன்படுத்தி சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால், பிபி போன்ற நோய்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றது என்னவென்றால், ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால், ஒவ்வொரு உற்பத்திக்கும் பின்னால் ஒரு ஜீன் காரணமாக இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இதன் ஆரம்பம் எங்கே ஆரம்பித்தது என்றால், பிளான்ட் சயின்ஸ், தாவர இயல்களில் விதைகளில் மாற்றம். ஏனென்றால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆப்பிளுக்கு எத்தனை கலர்கள். அதே மாதிரி முன்னாள் ஜிடி நாயுடு என்ற விஞ்ஞானி அந்த தகவலை அறிந்து சுரைக்காயில் இருந்து காய்கறிகள் பெரிதாவதும் சிறிதாவதும் குட்டையாவதும் நெட்டையாவதும், இது மட்டுமல்ல ஜீன் தெரப்பி, அது காயாய் இருப்பது பழுப்பதற்கு என்ன பயன்படுகிறது என்ற அளவிற்கு ஒரு சிறு உதாரணத்தை கூறுகின்றேன். தக்காளி செடியிலேயே காயாக இருக்கின்றது, அது பழுப்பதற்கு எத்திலின் என்கின்ற ஒரு ரசாயன பொருள் தேவை. ஆனால் இதை உற்பத்தி செய்வதற்கு, இது ஒரு ஹார்மோனுடைய உற்பத்திக்கு ஜீன் என்ற ஒரு மரபியல் அணுக்கள் தான் காரணமாக இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அந்த தாவரவியல் விஞ்ஞானி அவற்றை சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் என்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த தாவரத்திலேயே காயாக 6 மாத காலம் இருக்க வைக்க முடியுமா என்றதை அவர் நிரூபித்து, இதன் மூலமாக இந்தியாவில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தக்காளிகள் வீணாவதை அவர்கள் கண்பித்தார்கள். அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்று நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும், நாம் சாப்பிடுகின்ற மருந்திலிருந்து அனைத்துமே ஜீன் மூலியமாக என்ன செய்ய முடியும், அதை எப்படி உடலில் ஏற்படுத்துவது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஜீன் மூலியமாக அதன் டிஎன்ஏயை பயன்படுத்தி, டிஎன்ஏ மூலியமாக ஆர்என்ஏக்கு பயன்படுத்தி, ஆர்என்ஏ மூலியமாக ரைபோசோம்ஸ் என்ற செல் அளவிற்கு சென்று தேவையான அனைத்து மருந்துகளையும் குணப்படுத்துவதற்கு ஜீன் தெரப்பி எதிர்காலத்திலே உலகத்தை ஆளப்போகிறது. எனவே நான் மக்களுக்கு கூறிக்கொள்வது, நீங்கள் மருத்துவர்களிடம் செல்கின்ற பொழுது உங்களுடைய நோய்களை ஜீன் தெரப்பி மூலியமாக குணப்படுத்த முடியுமா என்று கேளுங்கள். நல்ல விடை கிடைக்கும். நல்ல நோய்க்கு உங்களுக்கு நல்ல மருந்துகளும் கிடைக்கும். விரைவிலே அது ஒரு முக்கியமான இடத்தை, எப்படி என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செல் ஸ்மார்ட் போன் உங்களை எப்படி ஆளுகிறதோ, வருங்காலத்திலே மருத்துவ உலகில் ஜீன் தெரப்பி புற்றுநோயில் இருந்து அனைத்து நோய்களுக்கும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அனைத்து நோய்களுக்கும் அது பயன்பட இருக்கின்றது. குறிப்பாக பிறவி குறைபாடுகளை குணப்படுத்துவதற்கு ஜீன் தெரப்பி தான் உலகத்தை ஆளப்போகிறது என்ற அந்த உண்மையை உங்களுக்கு கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.